Hi students, நம்ம எக்கனாமிக்ஸில் 4th சாப்டர் பார்த்துட்ருக்கோம் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் எப்படி நடக்குது, எவ்வளோ ஏரியாஸில் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் மைக்ரோ ஃபார்மர்ஸ் எவ்வளோ கல்டிவேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லேண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் லேண்ட் யூஸ்டேஜ் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோன்னா வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன வாட்டர் ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இரிகேஷன் அண்ட் க்ராப் டைப்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் கொண்டு வராங்க, க்ராப் டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் பேஜ் நம்பர் 308 இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். தேர் ஆர் நோ பெரினியல் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு பெரினியல் ரிவர்ஸ் இல்லை, அதாவது வற்றாத ஜீவநதிகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாடு ரிசீவ்ஸ் த ரெக்வயர்ட் வாட்டர் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ தமிழ்நாடு வந்துட்டு அதுக்கு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படக்கூடிய வாட்டரை நம்ம எங்கேருந்து ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்த ரெண்டு மான்சூன் மூலிமா தான் நமக்கு நீடாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறோம். When the southwest monsoon rains are high in the catchment areas of Kaveri River in Karnataka dams get filled and in return the Kaveri River in Tamil Nadu gets water. Suppose இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் வரக்கூடிய ரெயின் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா கேட்ச்மெண்ட்ஸ்னால் வந்துட்டு நம்ம இப்போ அந்த வாட்டர் வந்துட்டு கன்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஏரியா. ஸோ அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா, காவேரி ரிவரோட கேட்ச்மெண்ட் ஏரியா அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டேம்ஸ். ஸோ அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டேம்ஸ் வந்துட்டு அந்த ரிவரை அந்த ரெயின் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி அந்த டேம் ஃபில்லான பிறகு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எந்த விதமான பெரினியல் ரிவர்ஸும் இல்லை. நம்ம வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின் வந்துட்டு கரெக்டாக இருந்தது, ஹையாக இருந்துச்சுன்னா காவேரி ரிவரோட கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்லாம் கரெக்டாக ஃபில் ஆகி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டேம்ஸ் எல்லாம் ஃபில் ஆகி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வாட்டர் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. North East monsoon October to December is a major source of water for Tamil Nadu. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூனோட பீரியட் தான் என்னென்னா பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். ஸோ இந்த அக்டோபர் டு டிசம்பர் தான் வந்துட்டு அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரக்கூடிய பீரியட். ஸோ அதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அந்த பீரியட் தான் வந்துட்டு மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். The North East monsoon rains are stored in reservoirs, lakes, பாண்ட்ஸ் அண்ட் வெல்ஸ் ஃபார் கல்டிவேஷன். ஸோ அந்த நார்த் ஈஸ்ட் வர ரெயினை வந்துட்டு அந்த ரெயின்ஸ் அந்த இது வாட்டர் வந்துட்டு நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸு, வெல், ரிசர்வேயர்ஸ், ஸோ இங்கே எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். கன்வென்ஷனல் வாட்டர் பாடிஸ் லைக் லேக்ஸ், ponds and canals provide water for agriculture in தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு இந்த வாட்டர் பாடிஸ், எந்த வாட்டர் பாடிஸ் பார்த்திங்கன்னா லேக்ஸ், பாண்ட்ஸ், கேனல்ஸ், ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு வாட்டரை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. 2239 canals run through தமிழ்நாடு covering a length of 9750 கிலோமீட்டர். ஸோ அதாவது வந்துட்டு 2239 கெனல்ஸ் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2239 கெனல்ஸ் இருக்குது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸை எவ்வளோ லென்த்தை கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 9750 கிலோமீட்டர் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. தேர் ஆர் 7985 ஸ்மால் லேக்ஸ், 33,142 large lakes, 15 lakh open wells and there are 3,54,000 borewells in the state where agriculture is carried out with the help of these water resources. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லேக்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7,985 ஸ்மால் லேக்ஸ் இருக்குது. பிக் லேக்ஸ் அதாவது லார்ஜ் லேக்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 33,142 லார்ஜ் லேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெல்ஸ், அந்த கிணறு எவ்வளோ இருக்குன்னா 15 lakh ஓப்பன் வெல்ஸ் இருக்குது. அதே மாதிரி போர்வெல்ஸ் இருக்குது. ஸ்டேட்டில் வந்துட்டு எவ்வளோ போர்வெல்ஸ் இருக்குது த்ரூ அவுட் த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 3,54,000 போர்வெல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. The area of land that is irrigated using water
from lakes is very low. So area of land that is irrigated using water. ஸோ லேக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஏரியாவை இரிகேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லேண்ட் ஏரியா வந்துட்டு ரொம்பவே லோவாக தான் இருக்கும். நியர்லி 3.68 lakh hectares of land obtained water from lakes. அதாவது வந்துட்டு நியர்லி 3.68 lakh hectares வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த லேண்ட் வந்துட்டு எங்கேருந்து வாட்டர் அப்டைன் பண்ணுதா எடுத்துக்குதான் லேக்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. The canals provide water to 6.68 lakh hectares. ஸோ இந்த கெனல்ஸ் வந்துட்டு வாட்டரை எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுது 6.68 lakh hectaresக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. Borewells irrigate 4.93 lakh hectares and open wells provide water to 11.91 lakh hectares of land. ஸோ போர்வெல்ஸ் மூலயமா நம்ம எவ்வளோ ஹெக்டேக்ராஸ் ஆஃப் லேண்ட் இரிகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.93 lakh hectares நம்மளால் இரிகேட் பண்ண முடியுது. அதே மாதிரி ஓப்பன் வெல்ஸ் வந்துட்டு 11.91 lakh hectares ஆஃப் லேண்டை வந்துட்டு லேண்டுக்கு வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு இஸ் டிபெண்ட் மோஸ்ட்லி ஆன் கிரவுண்ட் வாட்டர். ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரை வந்துட்டு நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கோம், அதாவது நிலத்தடி நீர்னு சொல்லுவாங்க கிரவுண்ட் வாட்டர். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிரியேட்ஸ் மெனி ஹார்ட்ஷிப்ஸ் டூ. அதாவது வந்துட்டு இந்த கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு அக்ரிகல்ச்சரை பண்ணி அது வந்துட்டு ஒரு க்ராப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். There would be no sufferings if the amount of water taken from the underground and the amount of water that goes into the underground during rainy season are equal. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு there would be no sufferings. அதாவது வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருந்து நம்ம வாட்டர் எடுக்கிறோம், அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுக்கிறோம். அதே மாதிரி த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் கோஸ் இன்டு அண்டர் கிரவுண்ட் டியூரிங் ரெய்னி சீசன். ஸோ ரெய்னி சீசன் அப்போ அந்த வாட்டர் அண்டர் கிரவுண்டுக்கு போகிற வாட்டர், ஸோ நம்ம எவ்வளோ வாட்டரை வந்துட்டு இந்த அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சருக்காக எடுக்கிறோமோ அதுவும் இந்த ரெயின் வர்றப்ப எவ்வளோ வாட்டர் வந்துட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போகுது அப்படிங்கிற இந்த ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஆன் த கான்ட்ரரி, as the amount of water taken increases, the groundwater goes down, resulting in the complete dryness or change into the unusable water. ஸோ நம்ம அந்த கிரவுண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு வாட்டர் டேக்கன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண அந்த கிரவுண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் இது வந்துட்டு ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரைனஸ் ஆயிரும், இல்லாட்டி வந்துட்டு அது யூஸ் பண்ண முடியாத வாட்டராக வந்துட்டு அது மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. The Union Groundwater Board is constantly monitoring the level and nature of the groundwater. So the Union Groundwater Board அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேச்சர், அதாவது கிரவுண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரோட லெவல், அதோட நேச்சரை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. From this we come to know that தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இஸ் டிபெண்ட் ஆன் கிரவுண்ட் வாட்டர். ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, கிரவுண்ட் வாட்டரை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்குது. இட் இஸ் வெரி அர்ஜென்ட் அண்ட் நெசசரி டு ரெகுலேட் த யூசேஜ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி நெசசரி, எதுக்கு நெசசரினா டு ரெகுலேட் த யூஸ் ஆஃப், அதாவது நம்ம எவ்வளோ அண்டர் கிரவுண்ட் வாட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சஸ்டைனபிள் ஃபார்மிங். ஸோ சஸ்டைனபிள் ஃபார்மிங்க்கு, அதாவது வந்துட்டு எதுவும் நிறுத்தாமல் சஸ்டைனபிளாக ஒரு ஃபார்மிங்கை கொண்டு வரக்கு வந்துட்டு இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சருக்கு இப்படி தான் வந்துட்டு நம்ம வாட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இந்த வெல்ஸ், கேனல்ஸ், ரிசர்வேயர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய வாட்டரை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரிகேஷன் அண்ட் க்ராப் டைப்ஸ். ஸோ வந்துட்டு இரிகேஷன்னா என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய க்ராப்ஸோட டைப் என்ன. ஃபஸ்ட்டு க்ராப்ஸ் இன் தமிழ்நாடு. ஆல் கல்டிவேட்டட் க்ராப்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் ஃபுட் க்ராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் க்ராப்ஸ். நம்ம என்னென்ன க்ராப்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறோமோ அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஃபுட் க்ராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் க்ராப்ஸ். 57% ஆஃப் டோட்டல் லேண்ட் அண்டர் ஃபுட் grain cultivation is irrigated. ஸோ டோட்டல் லேண்டில் 57% நம்ம 57% அந்த லேண்டை எதுக்கு இது பண்ணியிருக்கோம், ஃபுட் கிரெயின் கல்டிவேஷனுக்காக இரிகேட் பண்ணியிருக்கோம், ஒதுக்கி வச்சுருக்கோம். இன் 2014 to 2015
59% of food crops and 50% of non-food crops were irrigated in Tamil Nadu. So 2014 to 2015 பார்த்தீங்கன்னா 59% of food crops-ஐயும் 50% of non-food crops-ஐயும் நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு இரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான்-ஃபுட் கிராப்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த காட்டன் ஜூட் அதெல்லாம் எடுப்போம்ல, அதெல்லாம் நம்மளால ஈட் அண்ட் எடிபிள் இல்லை, அதெல்லாம் வந்துட்டு நான்-ஃபுட் கிராப்ஸில் வரும். The total area of land cultivated in Tamil Nadu was 59 lakh and 94,000 hectares. ஸோ தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ டோட்டல் ஏரியா எவ்வளோ ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா 59 lakh and 24,000 hectares. எந்த சென்சஸ் படி 2014 to 2015 சென்சஸ் படி நம்ம தமிழ்நாட்டில் 59 lakh 94,000 hectares லேண்டில் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறோம். அவுட் ஆஃப் திஸ் நான்-ஃபுட் கிராப்ஸ் வேர் 76. இது இல்லாமல் நான்-ஃபுட் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் 76% இருக்குது. Paddy cultivation is carried out a large scale of 30% cultivated land area and other food crops in 12% area. ஸோ இந்த எல்லா ஃபுட் கிராப்ஸ்லேயும் ரொம்ப மேஜரான க்ராப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடி கல்டிவேஷன் தான். ஸோ இந்த பேடி கல்டிவேஷன் வந்துட்டு எவ்வளோ அதாவது வந்துட்டு நான் மொத்த பர்சன்டேஜில் அதாவது டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் லேண்டில் வந்துட்டு 30%, அதாவது 57% வந்துட்டு நம்ம லேண்டை வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்காக நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 57%ல் பார்த்தீங்கன்னா 30% வந்துட்டு எதுக்கு பேடிக்கே வந்துட்டு போயிடுது. ஏன்னா வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு பேடி கல்டிவேஷனில் ரொம்ப மேஜர் ஒன்று. நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் 12% ஏரியா எதுக்குன்னா அதர் ஃபுட் கிராப்ஸ், இந்த பேடி இல்லாமல் அதர் ஃபுட் கிராப்ஸ் மில்லட்ஸு வீட்டு அதுக்கெல்லாம் போயிடும். மில்லட்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் எ வெரி லோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா. ஸோ மில்லட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியாவில் தான் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். சொர்க்கம் அதாவது சோளம் இருக்குல்ல, சோளம் கல்டிவேஷன் இஸ் 7% லேண்ட் ஏரியா. ஸோ 7% லேண்ட் ஏரியாவில் நம்ம சோளம் கல்டிவேஷன் பண்ணுறோம். கம்பு இஸ் 1% அண்ட் ராகி இஸ் 1.7%. ஸோ இந்த சோளம் இல்லாமல் கம்பு வந்துட்டு 1% லேண்ட், அதே மாதிரி ராகி வந்துட்டு 1.7%. Other millets occupy 6% in the year 2014 to 2015. So 2014 to 2015 அந்த சென்சஸ் படி இது இல்லாமல் அதர் மில்லட்ஸ் வந்துட்டு 6% லேண்ட் ஏரியா வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கு. The area cultivable land changes every year as a result of many factors such as rainfall, availability of water, weather and market prices. ஸோ வந்துட்டு இந்த ஏரியா நம்ம எவ்வளோ ஏரியாவில் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் வந்துட்டு ஒரு இயரில் வந்துட்டு ரெயின்ஃபாலே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியாவோட லேண்ட் ஏரியா வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் அதிகமாக இருந்தது, ரெயின்ஃபால் அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்டோட ஏரியா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கல்டிவேபிள் லேண்டோட ஏரியா வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட்டரோட அவைலபிலிட்டி பொறுத்து, இல்லாட்டி வெதர் கண்டிஷனை பொறுத்து, இல்லாட்டி மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த க்ராப்புக்கு வந்துட்டு நல்ல ப்ரைஸ் இருக்காங்கிறத பொறுத்து அந்த கல்டிவேபிள் லேண்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு க்ராப்ஸ், அதாவது க்ராப்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய க்ராப்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீகேடல் க்ரோத் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். The total quantity of food grains produced in Tamil Nadu in the year 2014 to 2015 was 1 crore 27 lakh and 35,000 tons. அதாவது வந்துட்டு டோட்டல் குவான்டிட்டி. ஸோ ஃபுட் கிரெயின்ஸில் நம்ம டோட்டல் குவான்டிட்டி வந்துட்டு தமிழ்நாட்டில் 2014 to 2015 நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 crore 27 lakh 35,000 tons of food grains வந்துட்டு நம்ம அந்த 2014 to 2015 அந்த பீரியடில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். Paddy alone accounted to 80 lakhs tons. ஸோ இந்த 1 crore 27 lakhs 35,000 tonsல வந்துட்டு பேடி மட்டும் 80 lakh tonsை வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. The contribution of paddy to the total amount of food production is 62%. So, in the food grain production 100%ல 62% வந்துட்டு இந்த paddy தான் வந்துட்டு கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. Maize production was 20%, corn 7%, ragi 3% and another 3% occupied by the black gram,
while other food crops contributed a very meager amount to the total food production in Tamil Nadu. So இது இல்லாமல் பேடி இல்லாமல் மெய்ஸ் வந்துட்டு 20% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, கார்ன் 7%, ராகி 3%, இது இல்லாமல் அதர் மில்லட்ஸ் அதாவது அதர் ஃபுட் கிரெயின்ஸ் வந்துட்டு ஒரு 3% வந்து அதர் 3% 3% எதை ஆக்குபை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கிராம் அதாவது கருப்பு பிளாக் கிராம் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இது இல்லாமல் அதர் ஃபுட் கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே குறைவான அமௌண்ட்டை தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. The amount of production varies depending on the amount of land being cultivated. ஸோ அந்த ப்ரொடக்ஷனோட அமௌண்ட் வந்துட்டு எப்படி வேரி ஆகும்னா எவ்வளோ லேண்டில் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டீகேடல் growth in agriculture production. நெக்ஸ்ட்டு பாருங்கள், the yield of productive crops. The amount of production depends not only on the area but also on the productivity of the crops. ஸோ ஒரு ப்ரொடக்ஷனோட அமௌண்ட் வந்துட்டு ஏரியாவை பொறுத்து மட்டும் இல்லை, அந்த கிராப்ஸ் வந்துட்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணின்னு தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் பேடி இன் தமிழ்நாடு வாஸ் 4,429 kilogram per hectare in 2014 to 2015. ஸோ 2014 to 2015 வந்துட்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதாவது பேடியோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி தமிழ்நாட்டில் எவ்வளோ இருந்ததுன்னா 4,429 kilogram per hectare, அதாவது கேஜி ஒரு அதாவது 4,429 கேஜி ஒரு ஹெக்டேக்கராக்கு இவ்வளோ வந்து இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருந்தது. திஸ் கெப்பாசிட்டி வாஸ் 3,039 kilograms in 2010 to 2011, revealing that increase in productivity. ஆனால் இதே கெப்பாசிட்டி இந்த பேடியோட கெப்பாசிட்டி வந்துட்டு 2010 to 2011 எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3,039 kilograms தான் இருந்தது. ஸோ இது என்ன தெரியுது, ஸோ 2011 அப்புறம் 14 to 15 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டு பேடி மெய்ஸ் அண்ட் செகண்ட் இன் த ப்ரொடக்ஷன். ஸோ பேடிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த க்ராப்னா மெய்ஸ். 2,093 kilogram per hectare corn, 3,077 kgs of ragi and 3,348 kgs of 3,077 kgs of rye அதாவது கம்பு and 3,348 kgs of ragi were produced during the same period. ஸோ இந்த பீரியட்லேயே வந்துட்டு அதாவது கார்ன் இவ்வளோ, ராகி அதாவது கம்பு இவ்வளோ, ராகி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு சேம் பீரியடில். Black gram, one of the largest cultivated pulses, produced 645 kilogram per hectare. ஸோ பிளாக் கிராம் அதாவது வந்துட்டு பல்சஸ்லேயே ரொம்ப அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்டிவேட் பண்ணுறது எது அப்படின்னா அந்த பிளாக் கிராம் தான். இது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு ஹெக்டேக்கராக்குன்னு பார்த்தீங்கன்னா 645 கிலோகிராமை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. Production of sugarcane and groundnut were 107 tons and 2,753 kg per hectare respectively. So sugarcane and groundnut production. The productivity of crops continues to increase. For example, the productivity of paddy in 1965 to 66 was 1,409 kg. ஸோ வந்துட்டு க்ராப்போட ப்ரொடக்டிவ் வந்துட்டு கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பேடியோட ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு 65 to 66 அதாவது 1965 to 66 வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 1,409 kg இருந்தது. இது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 75 to 76 பார்த்தீங்கன்னா 2,029 kg இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி 1985 to 86 பார்த்தீங்கன்னா 2,372 kg இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இங்கே 1,409 kg இருந்து அதாவது கிராஜுவலாக வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆச்சு. இட் இஸ் இன்க்ரீஸ்டு டு 2,712 kg ஆஃப்டர் எ டிகேட். The production was 4,429 kg in the year 2014 to 15. So 1,409 kg எங்க இப்போ ப்ரெசண்ட்டாக 2014 to 2015ல இந்த பேடியோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது 4,429 கிலோகிராம் வந்து இருக்குது. In the past 50 years, the productivity of paddy has increased more than 3 times. So past 50 yearsல வந்துட்டு இந்த பேடியோட ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. The food grain production capacity has increased about 3.5 times between 1965 to 1966 and 2014 to 2015. So இந்த food grain production capacity வந்துட்டு increase ஆகிட்டே இருக்குது. எப்படின்னா
3.5 டைம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1965 to 1966 அண்ட் 2014 to 2015. ஸோ இந்த 2 பீரியடுக்கு நடுவில் இந்த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. We find that both the productivity and food production in Tamil Nadu continue to increase. நமக்கு இதில் என்ன தெரியுது, both food production தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டியும் சரி ஃபுட் ப்ரொடக்ஷனும் சரி கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. However, the area under food grain cultivation has reduced in the same period. ஸோ அதே மாதிரி ஏரியா ஃபுட் கிரெயின் கல்டிவேஷனில் அந்த ஏரியா வந்து ரெடியூஸ் ஆகிட்டு தான் வருது. Though there was a reduction in the area of production, the total amount of production has been maintained and there is a increase in productivity. ஸோ அந்த கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியா வந்துட்டு ரெடியூஸ் ஆனாலும் அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்குது. இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டியை நம்ம தந்துட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இந்த ஈல்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் கிராப்ஸ், எவ்வளோ வந்துட்டு இந்த கிராப்ஸ் வந்துட்டு ஈல்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் முடியுது. எக்கனாமிக்ஸ் சாப்டர், அதாவது 4th சாப்டர் ரொம்பவே சின்ன சாப்டர், ஜஸ்ட் 2 pages தான் இருந்தது. நம்ம 2 கிளாஸில் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ சாப்டர் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.